أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا ما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله عز وجل: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷனஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் இறைவனால் புனிதமாக்கப்பட்டு கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில் நோன்புகளை நோற்று நம்மாலான வணக்க வழிபாடுகளை இறைவனுக்கு செலுத்திவிட்டு இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் இறை மார்க்கத்தை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவையில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகிலும் குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகிற இந்த வகுப்பில் சட்டதிட்டங்கள் சார்ந்த நபி மொழிகள் சார்ந்த செய்தியையும் அதனுடைய விளக்கத்தையும் அறிந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கவிருக்கிற செய்தி ரமலானுடைய மாதம் பல்வேறு தனி சிறப்புகளை பெற்ற மாதம். மாதத்தை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில்தான் குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய சிறப்பை குறித்து சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய கீழ் ஆடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள். அதிலும் தன் குடும்பத்தாரை வணங்குவதற்காக அவர்களையும் எழுப்பி விடுவார்கள். மேலும் ரமலானுடைய மாதத்தில் வேகமாக வீசுகிற புயல் காற்றை விட அதிகமாக தான தர்மங்களை செய்வார்கள். கடைசி 10 நாட்களில் பள்ளியில் தங்கி இஅ்திகாஃப் இருப்பார்கள் என்பது சம்பந்தமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதில் இந்த கடைசி 10 நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் மாதிரி கடைசி 10 நாட்களில்
அமல் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த முயற்சியை மாதிரி வேற எந்த நாட்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சி செய்ததே கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். ரமலானுடைய கடைசி 10 நாட்களின் அமல்களுக்கு எடுக்கிற முயற்சியை விட வேற எந்த நாளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சதில்லை, அதிகமான அளவு முயற்சி எடுத்ததெல்லாம் அல்ல. அதே போலத்தான் கடைசி 10 நாட்களில் கேட்பதற்கான பிரத்யேகமானதொரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கின்ற பிரார்த்தனை. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா, இன்னக அஃபுவுன் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னிப்பாயாக, என் பாவங்களை நீக்குவாயாக என்ன செய்கிறோம், அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். செய்ய சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதிகமாக இந்த பிரார்த்தனை என்ன செய்யுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். காரணம், நம்முடைய பாவச் சுமையை நாம் குறைத்து கொள்வதற்காக. நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, அல்லது வேண்டுமென்றோ கவனக்குறைவாகவோ எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம், பாவம் செய்கிறோம். இல்லை என்றெல்லாம் யாரும் மறுக்க முடியாது, நான் உட்பட. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று. குல்லு பனி ஆதம் ஹத்தாவும், ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள். ஹைரு ஹத்தாயின தவ்வாபூன், அவர்கள் ஆக சிறந்தவர்கள் அந்த தவறுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இப்ப நாம பாவம் செய்கிறோம், அந்த பாவத்தை நீக்கிக் கொள்வதற்காக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு வழிமுறைதான் பாவ மன்னிப்புங்கிறது. இந்த பாவ மன்னிப்பை பொறுத்தவரையில் இதை நாம் பல வகைகளாக பிரிக்கலாம். பாவ மன்னிப்பை பொறுத்தவரையில் பல வகைகளாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஒவ்வொரு பாவத்திற்கு தகுந்தவாறியும் அல்லது ஒவ்வொரு நிலைக்கு தகுந்தவாறும் நாம் நம்முடைய பாவத்தில் இருந்து மீண்டு கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்குகிறார். எப்படி? உதாரணமாக, ஒரு பாவம் செய்கிறோம், ஏதோ ஒரு பாவம் செய்கிறோம். இந்த பாவம் அல்லாஹ் யாருக்கு வெளிப்படுத்தலை, யார்கிட்டையும் அல்லாஹ் அந்த பாவத்தை வெளிப்படுத்தலை. நமக்கு தெரியும் நாம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அல்லாஹ் இந்த பாவத்தை வெளிப்படுத்தலை, யாருக்கும் தெரியாது. நாம் என்ன செய்யறது? இறைவனுடைய தண்டனையை பயந்து என்ன செய்யணும்? இறைவன்கிட்ட தனிமையில அழுது மன்றாடலாம். இறைவன்கிட்ட போய் தனிமையில இருந்து அழுது மன்றாடலாம். அல்லாஹ்வே, ஏதோ ஒரு ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு சிந்தனையினாலேயோ ஏதோ ஒரு நினைப்பில் நான் அந்த தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு என்ன செய்யணும்? அல்லாஹ்கிட்ட போய் தனிமையில் உட்கார்ந்து அழுகிறது, தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறது. எப்படி? மாயிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை போல. மாயிஸ் ரதியல்லாஹு அன்ஹு வரலாறுல நாம கேள்விப்பட்ட செய்திதான். ரதியல்லாஹு அன்ஹு நபி தோழர். அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறார், யார சொல்லலாம், நான் உபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஏற்கல, முகத்தை திருப்புறாங்க. அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டேன் போ அப்படிங்கிறாங்க. இல்லை யார சொல்ல, நான் தவறு செஞ்சுட்டு எனக்கு தண்டனை தாங்க அப்படிங்கிறார். இல்லப்பா, நீ செஞ்சிருக்க மாட்டேன், நீ சும்மா முத்தம் கொடுத்துருப்ப, அதுக்கு பேர் உபச்சாரம் இல்லை, நீ போ அப்படிங்கிறாங்க. இல்லை யார சொல்லலாம், நான் தப்பு பண்ணினேன் அப்படிங்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். தண்டனை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி என்ன? மாயிஸ் அவர் செய்த தவறுக்கு இந்த உலகத்திலேயே பிராயச்சித்தம் தேடிக்கொண்டார். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது இவர் இப்போ எப்படி சந்திப்பார்? குற்றமற்றவராக சந்திக்கிறார். இப்ப நாம ஒரு பாவம் செய்கிறோம், அந்த பாவத்தை அல்லாஹ் வெளியில யாருக்கு வெளிப்படுத்தலன்னா, நாம மனமு வந்து அல்லாஹ் கிட்ட போய் என்ன செய்யணும்? அழுது பிரார்த்தனை செஞ்சு அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெறணும். அழணும். முதல்ல நமக்கு சொல்லுவாங்க, ஆம்பளையா இருந்துகிட்டு அழுகிறியே அப்படிம்பாங்க. ஆம்பளையா இருந்துகிட்டு
அழலாமா அப்படிம்பாங்க. ஆம்பளையா இருந்தாலாம் அழக்கூடாதுன்னு எந்த ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா? ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா? ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னா உலகின் ஆகச்சிறந்த தலைவர், உலகின் ஆகச்சிறந்த குடும்பஸ்தன், உலகின் ஆகச்சிறந்த மன்னர், உலகின் ஆகச்சிறந்த ஒரு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த நாட்களை விட அழுத நாட்கள் தான் அதிகம். நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுதிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எத்தனை முறை மெம்பர்ல நின்று அழுதிருக்கிறாங்க, தொழுகையில நின்று அழுதிருக்கிறாங்க, போர்க்களத்தில் அழுதிருக்கிறாங்க, சகாபாக்களுடைய இழப்பிற்காக அழுதிருக்கிறார்கள், சகாபாக்களின் ஏழ்மையை நினைத்து அழுதிருக்கிறார்கள், வறுமையை நினைத்து அழுதிருக்கிறார்கள், சகாபாக்களுக்கு காபிர்களால் கிடைக்கிற கொடுமை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள், பாவத்திற்காக அழுதிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம என்ன செய்யணும்? நாம் செய்த பாவத்திற்காக இறைவன்ட்ட அழுது மன்றாடணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஐனானி, இரண்டு கண்கள், லா தமஸ்ஸஹுமன் நார், அந்த இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டாது அப்படிங்கிறாங்க. இரண்டு கண்கள்னா இரண்டு பண்புடைய கண்கள், அந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு கண் என்னது? அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்த கண்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்த கண்கள். கடைசி 10 நாட்கள்ல இரவு முழுக்க விழித்திருந்து, அல்லது உலகத்தினுடைய எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு பள்ளிவாசல்ல வந்து இறைவனுக்காக இஅ்திகாஃப் இருந்து இந்த நாட்களை செலவு செய்கிறோமே, இறைவனுக்காக விழித்திருக்கிறோமே, இந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்த கண்களையும் நரக நெருப்பு தீண்டாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவது. கடைசியாக என்னைக்கு அழுதீங்க? கடைசியாக இறைவனை நினைத்து என்றைக்கு அழுதீர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனைவி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கும் பொழுது மகனுக்கு உடம்பு சரியில்லாத போது அழுததெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வேற. நீங்களாக நாம் செய்த நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற தவறுகளை நினைத்து என்றைக்காவது அல்லாஹ் கிட்ட கடைசியா அழுதது என்னைக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில, ஒரு 3 நாளைக்கு முன்னால, ஒரு வாரத்துக்கு முன்னால, ஒரு மாசத்துக்கு முன்னால, ஆயுசுல ஒரு தடவையாவது, இதுவரைக்கும் ஒரே ஒரு முறையாவது அல்லாஹ்கிட்ட கையை ஏந்தி பிரார்த்தனை செஞ்சு அழுது கண்ணீர் வடிச்சு பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்ட நாட்கள் உண்டுமா? கேட்கணும், கண்டிப்பாக அல்லாஹ்கிட்ட கேட்கணும். அப்போ ஒரு பாவம் செய்கிறோம், அது யாருக்கும் தெரியல, அல்லாஹ் யாருக்கு வெளிப்படுத்தல, என்ன செய்யணும்? நாமும் யாருக்கு அறிவிப்பு செய்ய வேண்டாம், மனம் திருந்தி வருந்து என்ன செய்யணும்? அல்லாஹ்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கலாம். இது ஒரு வகை. 2, நாம் ஒரு பாவம் செய்கிறோம், அதை அல்லாஹ் வெளிப்படுத்தல, நாமும் யாருக்கும் வெளிப்படுத்தல, மக்களும் அதை என்ன செய்யல, பார்க்கல, அல்லாஹும் வெளிப்படுத்தல. இப்ப நாம என்ன செய்யலாம்? மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் செய்த தவறை வந்து ஒத்துக்கொண்டார். நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதற்கான தண்டனை இந்த உலகத்துல வாங்கிட்டார். ஏன் வாங்கினார்? இந்த உலகில் கிடைக்கிற தண்டனை என்பது அற்பமானது. எது வரைக்கும் வலிக்கும்? நான் மரணமாகிற வரைக்கும் வலிக்கும், அவ்வளவுதான். அதற்கு பிறகு போனால் மறுமையில் எனக்கு தண்டனை இல்லை. நிலையில்லாத உலகத்தில் தண்டனையை வாங்கிட்டு மரணிச்சுட்டா நிலையான உலகத்துல என்ன செய்யலாம்? மகிழ்ச்சியோடு இருக்கலாம்னு அவர் முன் வந்து தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டார். 2வது வகை என்னன்னா, அல்லாஹ் வெளிப்படுத்தலன்னா நாம வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் போதுமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், யார் தங்கள் இறைவனை பயப்படுகிறார்களோ, எப்போ? பில் கைப்,
கைபில், தனிமையில, மறைவாக இருக்கும் பொழுது, யாருமே இல்லாத அப்போ, 2 பேருக்கு முன்னால 4 பேருக்கு முன்னாலன்னு அல்லாமல் நாம தனியாக இருக்கிறோமே, கைப். அப்படி கைபில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைத்து யார் பயப்படுகிறார்களோ, அல்லாஹ்வுக்காக யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு உண்டு, வாஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மகத்தான நற்கூலியும் உண்டுன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி தருகிறான். இது 2வது வகை. 3, ஒரு பாவம் செய்கிறோம், அதை மக்கள் பார்த்து விட்டார்கள் அல்லது மக்களுடைய கவனத்திற்கு போயிருச்சு. ஒரு தப்பு செய்கிறோம், அந்த தப்பு மக்களுடைய கவனத்துக்கு போயிருச்சுன்னா இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன செய்யறது, அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த தப்பை ஆமா நான் தான் செஞ்சேன், அது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கொள்ளணும். அந்த பண்பு இன்னைக்கு நம்ம ரொம்ப குறைவு, நிறைய பேருக்கு அது குறைவு. இருக்கிற மக்கள் இருப்பார்கள், ஆனால் இல்லாதவர்கள் அதிகம். ஒரு பாவம் செய்ததாக மக்களுக்கு தெரிய வருகிறதே, ஆனால் பாவம் செய்தோம் என்றால் ஆமாம் அது பாவம் தான், நான் செஞ்சேன்தான் அப்படின்னு மக்கள் முன்னால் ஒத்துக்கொண்டு அந்த பாவத்திற்கான தண்டனையை இந்த உலகத்தில் பெறுவது. ஏன் அப்படி பெறுவது என்பது இறைவன் அதற்கான பிரதிபலனை பற்றி சொல்லித்தர்றான் பாருங்க. ஈமான்தாரிகளை குறித்து, மூமின்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒரு மானக்கேடான காரியத்தை அவர்கள் செய்து விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதம் இழைத்துக் கொண்டால், உடனே என்ன செய்வார்கள் தெரியுமா, ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள். உடனே அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள். ஆகா நம்ம செஞ்சது தப்பு, நம்ம செஞ்சது பாவம், ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோமே, ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டோமே, ஒரு அருவருப்பான காரியத்தை செஞ்சிட்டோமே, சார் இது அல்லாஹ் தடுத்ததல்லவா, இது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததல்லவா, இது எவ்வளவு பெரிய பாவம்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். இதை செஞ்சிட்டோமேன்னு என்ன செய்யணும், செய்த மாத்திரத்தில் அதை நினைத்து வருந்தணும். வதக்கருல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். ஃபஸ்தக்ஃபரூ லிதுனூபிஹிம், நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, ஃபஸ்தக்ஃபரூ லிதுனூபிஹிம், தாங்கள் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறார், மன்னிப்பு தேடுவார்கள். செஞ்சது பாவம்தான், அந்த பாவத்திற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் 3வது வகையினர். எப்படி, ஆமாம் அது செய்தது நான் தான் அப்படின்னு ஒத்துக்கொள்வது. தபூக் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே நடந்த யுத்தங்கள்ல ஆகப்பெரும் யுத்தம். தபூக் யுத்தத்தினுடைய எண்ணிக்கை, அந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லும் பொழுது ஹதீஸ்ல வருகிறது, தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்கிற வீரர்களின் பெயர்களை எழுதுவதாக இருந்தால் ஏடுகள் காணாது, ஏடுகளுக்குள் எழுதி அடைக்கிற முடியாது, அவ்வளவு வீரர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வகி அறிவித்தாலே தவிர யார் வரவில்லை என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. இந்த போர்ல ஒருத்தர் வரல அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியணும்னா அல்லாஹ் வகி அறிவிச்சா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஏன், அவ்வளவு எண்ணிக்கையில சகாபாக்கள் இருந்தாங்க. இந்த தபூக் போருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களை எல்லோரையும் கிளம்ப சொல்லி சொல்கிறார்கள். எல்லா சகாபாக்களும் போருக்கு ஆயத்தமாகிறார்கள். ஆயத்தமாகும் பொழுது கஅப் இப்னு மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் என்ன செய்யல, போருக்கு தயாராகல. அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் தபூக் போருக்கு தயாராக சொல்லும் பொழுது மற்ற எந்த காலகட்டத்தை விடவும் அந்த காலகட்டத்தில் எனக்கு உடல் வலிமை நல்லாவே இருந்துச்சு. அந்த காலத்தில் என்னிடத்துல 2 குதிரைகள் இருந்தன. மற்ற எந்த காலத்திலும் என்கிட்ட 2 குதிரை இருந்தது கிடையாது. அந்த காலத்தில் என்கிட்ட 2 குதிரை இருந்துச்சு, என் உடல்லையும் நல்ல வலிமை இருந்தது. சகாபாக்கள் போருக்கு ஆயத்தமாகும் பொழுது தினசரி காலையில் செல்வார்கள், போர் பயிற்சி எடுப்பார்கள், குதிரைகளுக்கு போர் பயிற்சி கொடுப்பார்கள். நான் என் குதிரைகளை கூட்டிட்டு போவேன், நானும் பயிற்சி எடுக்க மாட்டேன், என் குதிரைகளுக்கும் பயிற்சி கொடுக்க மாட்டேன், திரும்பி வந்துடுவேன். ஏன், நாளைக்கு பார்த்துக்கிடலாம், நாளை பார்க்கலாம் என்ன செய்வார், டெய்லி போவேன், நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுவேன். கடைசியாக போருக்கு கிளம்புவதற்கான நாளும் வந்தது, நானும் பயிற்சி எடுக்கல, என் குதிரைகளுக்கும் பயிற்சி கொடுக்கல. போருக்கு கிளம்புற நாளும் வந்தது,
எல்லோரும் போருக்கு கிளம்பிட்டார்கள், கிளம்பி போயிட்டாங்க. நான் என்ன செய்யல, கிளம்பல. ஏன்? நம்மள்ட்ட தான் 2 குதிரை இருக்கு, நாளைக்கு போய்க்கிடலாம், நாளைக்கு போய்க்கிடலாம். இவங்க காலையில் கிளம்புனா நம்ம மத்தியானம் கிளம்பிடலாம், சாயங்காலம் கிளம்பிடுவோம், நாளைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, நான் கிளம்பவே இல்லை. கடைசியில் போருக்கு நான் போகவே இல்லை, போருக்கு நான் போகவே இல்லை. மதீனாவில் எஞ்சி இருந்தவர்கள், போரில் கலந்து கொள்ளாமல் மதீனாவில் எஞ்சி இருந்தவர்கள் யார்? முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள், நயவஞ்சகர்கள். இவர்கள் மட்டும்தான் மதீனாவில் எஞ்சி இருந்தார்கள். எனக்கு மதீனாவில் இருப்பதற்கே வெக்கமாக இருந்துச்சுங்கிறார். எல்லாம் போருக்கு போயிட்டாங்க. இங்க ஊர்ல மிச்சம் இருக்கிறது யாரு? ஏழைகள், முதியவர்கள், பெண்கள், முனாஃபிக்குகள், குழந்தைகள். இவங்க தான் போருக்கு போகல. இவங்களோட சேர்ந்து நானும் இருக்கேன். எனக்கு ஊருக்குள் இருப்பதற்கே வெக்கமா இருந்துச்சு அப்படிங்கிறார். போர் முடிந்து அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து மஸ்ஜித் நபவிக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்த செய்தியை ஊர் மக்களுக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. வெளியூருக்கு போயிட்டு திரும்ப ஊருக்கு வந்தால் முதலில் எங்க தான் போவாங்க? பள்ளிவாசலுக்கு தான் போவாங்க. மஸ்ஜித் நபவிக்கு போய் தொழுதுட்டு தான் வந்த செய்தியை வீட்டிற்கு சொல்லி அனுப்புவார்கள். வீட்டுக்கு சொல்லிட்டு அன்று இரவு இஷா தொழுது முடிச்சுட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போவாங்க. இப்போ நம்ம ஆட்கள்லாம் சில பேர் செய்கிறாங்களே, சவுதியிலிருந்து சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்குறாங்களே, திடீர்னு வந்து வீட்டு முன்னால் நிற்கிறது, அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டு அதுக்கு லைக் வாங்குறது, அப்படிலாம் வர்றது வந்து சுண்ணாவே கிடையாது. அது சுண்ணத்து கிடையாது. சுண்ணாங்கிறது என்ன? நீங்கள் வெளியூர்ல இருந்து வர்றதா இருந்தால் தகவல் கொடுத்துட்டு தான் வரணும், அதுதான் சுண்ணா. சர்ப்ரைஸ் விசிட்லாம் அங்கே மார்க்கத்தில் அனுமதி இல்லை. திடீர்னு வந்து நிற்கிறதெல்லாம் கூடாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் செய்தி சொல்லி அனுப்பிட்டு யாரெல்லாம் போருக்கு வரலையோ அவர்களை எல்லாம் வர சொல்கிறாங்க. போருக்கு வராத ஆட்கள்லாம் கூப்பிடுறாங்க. கஅப் இப்னு மாலிக் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால், காரணம் கேட்டால் சொல்வதற்கு நான் ஒரு சில காரணங்களை தயார் செய்து வைத்திருந்தேன். பொய் ஒரு சில காரணங்களை தயார் செய்து வைத்திருந்தேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. போருக்கு வராதவங்க எல்லாம் போய் காரணத்தை சொல்றாங்க. பொய் தான், முனாஃபிகீன்கள் பொய்யத்தான் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும் இவன் சொல்றது பொய் தான்னு. ஆனா முனாஃபிகீன்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணுமே செய்யல, விட்டுட்டாங்க. உடனே கஅப் இப்னு மாலிக்கும் செல்கிறார். அவரும் போய் காரணத்தை சொல்லலாம்னு போறார். சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தால் சொல்வதற்கு காரணங்களை தயார் செய்து வைத்திருந்தேன். ஆனா ரசூலுல்லாவை பார்த்த உடனேயே நான் தயார் செய்து வைத்திருந்த காரணங்கள் எல்லாம் மறந்துருச்சு அப்படிங்கிறார். ரசூலுல்லாவை பார்த்தா எனக்கு பொய் சொல்ல தெரியல, பொய் சொல்ல முடியல. அல்லாஹ்வுடைய தூதரை நேர்ல பார்த்த உடனே பொய் சொல்லணுங்கிற எண்ணமே போயிருச்சு. பாருங்களேன், ரசூலுல்லாவை எந்த அளவுக்கு அவர்கள் நேசித்திருந்தால், ரசூலுல்லாவுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருந்தா, ரசூலுல்லாவை பார்த்த உடனே பொய் சொல்லணுங்கிற எண்ணமே போயிருச்சு. பொய் வரல என் வாயில. இப்போ சில பேர்லாம், இப்போ நம்ம ஊரில் யாரெல்லாமோ ஏமாத்திடலாம், யார்கிட்டலாமோ பொய் சொல்லிடலாம், யாரெல்லாமோ நம்ப வச்சிருவோம். ஆனால் வீட்டை மாட்ட பொய் சொன்னால் லேசாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம சொல்றது பொய்ன்னு. ஒய்ஃப்கிட்ட மனைவிட்ட மட்டும் என்ன செய்ய முடியாது, பொய் சொல்லவே முடியாது, ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. அடே அப்படியா, நம்ம சொல்லும் போதே அவங்களுக்கு விளங்கிடும், நீ சொல்றதை நான் நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே அவங்க தலையாட்டுவாங்க. அப்படி ஏன்னா பொய் சொல்ல தெரியாது. வீட்டில் வெளியில பொய் சொல்லிடுவோம். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த சமயம் எனக்கு எல்லாம் மறந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க ஏன் வரலன்னு. அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இடத்தில் வேற யாராவது இருந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தால், உங்க இடத்துல வேற யாராவது இருந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தா என் வாத திறமையால் நான் பேசி ஜெயித்திருப்பேன் அப்படிங்கிறார். நான் என்ன பண்ணிருப்பேன்? என் வாத திறமையால் நான் பேசி ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு வன்மை இருந்தது, அப்படி ஒரு பேச்சு ஆற்றல், ஒரு பேச்சு திறமை அவர்கிட்ட இருந்துச்சு. இப்ப நம்ம கூட சொல்லுவோம் தெரியுமா, அவன்கிட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாதுப்பா அப்படிங்கிறோம் இல்லையா? அவன்கிட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது, அவன்கிட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படிங்கிறோம் இல்லையா? அப்படி அவருக்கு ஒரு ஆற்றல், ஒரு வன்மை இருந்தது. நீ பில் புக் அவர்கிட்ட கொடுத்து விடுங்க, அவர்கிட்ட கொடுத்து விட்டீங்கன்னா போதும், யாரா இருந்தாலும் காசு வாங்கிட்டு வந்துடுவார் அப்படின்னு நம்ம ஊர்ல சில பேர் இருப்பாங்க. நீங்க அவர்கிட்ட போங்க, அவர் பேசினா சரியாயிரும் அப்படிம்பாங்க. அவங்க வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்கும். அது மாதிரி உங்களை தவிர வேற யாராவது கேட்டிருந்தா நான் பேசி ஜெயிச்சிருப்பேன். நீங்க கேட்டதுனால உண்மையை சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ்,
நான் அசால்ட்டா இருந்துட்டேன்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன், ஒத்துக்கிட்டார், செஞ்ச தப்போ ஒத்துக்கிட்டார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு மேல ஒரு வார்த்தையும் பேசல, அவர் திரும்ப வந்துட்டார். மறுநாள் அறிவிப்பு செய்யப்படுகிறது, தபூக் போரில் வராமல் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்ட 3 பேரோடு யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அவர்களை ஊர் விளக்கம் செய்வதாக அறிவிப்பு வருகிறது. அந்த 3 பேர்கிட்ட யாரும் பேசக்கூடாது, ஊர் விளக்கம் செய்வதாக. சகாபா அந்த 3 பேரும் கடுமையாக கஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள். அதுல காபு இப்னு மாலிக்கை தவிர மிச்சம் இருந்த 2 பேரும், காபு சொல்லுகிறார், என்னோடு சேர்ந்து வராத 2 பேரும் வெளியில வருவதற்கு வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிடுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, நான் பள்ளிவாசலுக்கு போவேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல நிற்பேன், நின்று தொழுவேன், சுன்னத்து தொழும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் நின்று கொள்வேன், நின்றுக்கிட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருப்பாங்க, நான் நின்றுக்கிட்டு இருப்பேன். நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்க்கிறார்களா என்று நான் ஓரக்கண்ணால் பார்ப்பேன். நான் பார்க்காத போது அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்ப்பார்கள், நான் பார்க்கும் போது முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். எப்படி? நான் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே ரசூல்லா நம்மளை பார்க்காங்களா, நம்மளை மன்னிச்சிருவாங்களான்னு நான் பார்ப்பேன். அது வரைக்கும் என்னை பார்ப்பாங்க, நான் பார்க்கறது தெரிஞ்சா முகத்தை திருப்பிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுவேன், கோவத்தோடு பதில் சொல்வார்கள், திரும்ப சொல்லவே மாட்டாங்க. நான் கடைத்தெருக்கு போவேன், வேணும்னே கடை வீதிகளுக்கு போவேன், அங்க இருக்கிற எல்லோருக்கும் சலாம் சொல்லுவேன், ஆனால் யாரும் எனக்கு பதில் சொல்ல மாட்டார்கள்னு அவர் சொல்கிறார். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடாதுன்னு சொன்னதனால. யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கு காபு இப்னு மாலிக் யார் தெரியுமா? அன்சாரி, மதீனத்து வாசி. காபு இப்னு மாலிக் அன்சாரி, மதீனத்து வாசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர், மக்காவில இருந்து இங்க வந்தவங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உயிரை பாதுகாக்கிறதுக்காக என் ஊருக்கு பஞ்சம் முளைக்க வந்துக்கிட்டு நீ என்னையவே ஊரை விட்டு விளக்குறியான்னு கேட்போமா இல்லையா? நீ வெளியூர்காரன், உனக்கு அடைக்கலம் கொடுத்ததே நாங்க, உன் உயிரை பாதுகாத்ததே நாங்க, நீ எங்க ஊர்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீ என்னையவே ஊர் விளக்கம் பண்றியான்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். காபு இப்னு மாலிக்கு அந்த எண்ணம் வரல, அவருக்கு அந்த எண்ணம் வரல. ஏன்? நான் செஞ்சது தப்பு தான், நான் செஞ்சது தப்பு தான். செய்த தவறை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு தைரியம் வேணும். செய்த தவறை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு தைரியம் வேணும். அது எல்லாராலையும் முடியாது, அது எல்லாராலையும் முடியாது. நம்முடைய இந்த ஈகோ நமக்கு இடம் கொடுக்காது, அந்த கௌரவம் என்ன செய்யாது, நமக்கு இடம் கொடுக்காது. அது எப்படி தப்புன்னு நான் ஒத்துக்கிறது? நான் செஞ்சது தப்புன்னு, தப்புன்னா தப்பு தான் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். என்ன செய்தி? சகாபாக்கள் 2 வகை அன்சாரிகளை பொறுத்தவரையில விவசாயிகள் 2 வகையான பேரித்தம்பழத்தில் மகரந்த சேர்க்கை செய்து விளைச்சல் செய்வார்கள். மகசூல் அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி 2 வகையான பேரித்தம்பழத்தை வச்சு என்ன மகரந்த சேர்க்கை செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அந்த ஆண்டு விளைச்சல் குறைஞ்சிருச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன இந்த வருஷம் ஏன் பேரிச்சம்பழம் விளைச்சல் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேட்ட உடனே, யார சொல்லலாம், நீங்க தானே சொன்னீங்க 2 வகையான பேரித்தம்பழத்தை மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடாதுன்னு, அதனால நாங்க செய்யல, அதனால மகசூல் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை ஏவினால் அதை அப்படியே செய்யுங்கள், உலகம் சார்ந்த விஷயத்தில் நான் ஒன்றை சொன்னால் அது சரின்னா அதை செய்யுங்கிறாங்க. சலதா எவ்வளவு பெரிய ஒரு தூதர் அல்லவா அவர். நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, வேற காரணத்தை சொல்லியிருக்கலாம் தானே. அது இந்த வருஷம் நீங்க வேற ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, விவசாயத்தை சரியா பண்ணாம இருந்திருப்பீங்க, அதனால விளைச்சல் குறைஞ்சிருக்கும், என்னமோ நான் சொன்னதுனால விளைச்சல் குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உலக விஷயங்கள்ல நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்? அப்ப நான் சொன்னது தப்புங்கிறத ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? நான் செஞ்சது தப்புங்கிறத ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து வாசல்ல நின்று சலாம் சொல்லுகிறார், பதில் வரல. 2வது முறை சலாம் சொல்கிறார், பதில் வரல. 3வது முறையும் சலாம் சொல்கிறார், பதில் வரல. திரும்பி போயிட்டார். உமர் அவர்கள் வெளியில வர்றாங்க, வந்து பார்த்தா யாருமே இல்லை. யாருப்பா இப்ப சலாம் சொன்ன சத்தம் கட்டுச்சா யாருன்னு கேட்குறாங்க. ஒரு நபர் வந்தார், சலாம் சொன்னார், போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அவரை கூட்டிட்டு வாங்க. வரவழைக்கப்படுகிறார்.
என்ன வந்தீங்க, சலாம் சொன்னீங்க, நான் வர்றதுக்கு முன்னால போயிட்டீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஹலீஃபா அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்லி இருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு போனா 3 தடவை சலாம் சொல்லணும், சலாமுக்கு பதில் வரலன்னா திரும்பி பார்க்காம போயிடணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ இப்ப சொன்ன இந்த செய்திக்கு எனக்கு ஆதாரம் கொண்டு வரணும், இல்லைன்னா உன்னை கடுமையாக நான் தண்டிக்க நேரிடும் அப்படின்ட்டாங்க. உமர் அவர்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவர் ரசூல்லா பேர்ல பொய் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. உமர் அவர்கள் சொன்னா செய்வார், கடுமையா தண்டிப்பேன், நீ ஆதாரம் கொண்டு வரணும்ட்டார். அவர் மதீனா முழுக்க சுத்துகிறார், யாருக்குமே அந்த ஹதீஸ் தெரியல, ஒருத்தருக்கு கூட தெரியல. கடைசியா மஸ்ஜித் நபவியில போய் அமர்கிறார். அங்க உட்கார்ந்தா ஒரே ஒரு இளம் வயது சகாபி, சிறுவர், அவருக்கு அந்த ஹதீஸ் தெரிஞ்சிருக்குது. அவரை கூட்டிகிட்டு போய், உமர் அவர்களே, இவருக்கு அந்த ஹதீஸ் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா ஹலீஃபா அவர்களே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே உமர் அவர்கள், அப்படியா, இவ்வளவு நாளா இந்த செய்தி எனக்கு தெரியாம போச்சே அப்படின்ட்டாங்க. ஒரு ஹலீஃபா, ஒரு நாட்டு தலைவர், ரசூலுல்லாவுக்கு மாமனாரு, ரசூலுல்லாவுக்கு நண்பர், ஒரு தலைவர், தெரியாதுன்னு சொல்லலாமா? தெரியாதுன்னு சொல்ல, ஓ ஆமா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், மறந்துருச்சு அப்படின்னு வேணா சொல்லலாம், அப்படி சொல்லலாம் தானே. ஆனா என்ன செய்யறாங்க, எனக்கு தெரியாதுங்கிறாங்க. தெரியல, ஆனா செஞ்ச தப்பையோ தெரியாத காரியத்தையோ தெரியலன்னு ஒத்துக்கிட்டாங்க சகாபாக்கள். இப்ப நமக்கே அந்த எண்ணம் வரல, ஆமா தப்பு தான், அந்த இடத்துல நான் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு தான், மன்னிச்சிருங்க. கடைசியா என்னைக்கு மன்னிப்பு கேட்டீங்க? அல்லாஹ்கிட்ட இல்ல, சக அடியான்ட்ட. யாரையாவது பேசியிருப்போம், திட்டியிருப்போம், யாராவது ஏதாவது சொல்லியிருப்போம் இல்லையா? அப்படி மனிதர்கள்ட்ட என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது பஸ்ல போகும்போது யாராவது தெரியாம காலை மிதிச்சிருவோம், ஒரு 100 தடவை சாரி 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 அப்படின்றோம். வீட்டுல மனைவிட்ட என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? வெளியில ஒரு டென்ஷன், ஏதாவது டென்ஷன்ல வீட்டுக்குள்ள போவீங்க, நீங்க என்ன டென்ஷன்ல வர்றீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்பவும் போல ஜாலியா அவங்கள்ட்ட விளையாட்டுக்கு ஏதாவது பேசுவாங்க, உடனே கத்திடுவோம், ஏதாவது சொல்லி அவங்கள திட்டிடுவோம். சரி திட்டி முடிச்சிட்டோம், அவங்களுக்கு ஏதோ, அவங்களும் போயிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ, ஏமா அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது வெளியில இப்படி ஒரு பிரச்சனை, நீ வேற வந்து கேட்டியா, அதான் திட்டிட்டேன், மன்னிச்சிருனே அப்படின்னு மனைவிட்ட என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது மனைவிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அண்ணன் தம்பிகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? யார் எவருன்னே தெரியாத ஆள்கிட்ட 1000 சாரி கேட்போம், 1000 மன்னிப்பு கேட்போம். அன்றாட நம்ம கூட இருக்கிற ஆட்கள் மனைவிட்ட ஒரு முறை, அன்னைக்கு சரிம்மா மன்னிச்சுக்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், கோபமா இருந்தா அல்லாக்கா பொறுத்துக்க அப்படின்னு மனைவிட்ட என்னைக்காவது மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பு செஞ்சா நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிடணும். அது நான் ஆம்பளை, அது எப்படி தப்பு? நீ ஆம்பளைன்னா என்ன தப்பு செய்ய மாட்டியா? நீ ஆம்பளைன்னா நீ தப்பு செய்ய மாட்டியா? ஆம்பளைன்னா நீ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டியா? நீ என்ன மலக்கா? நீ மனுஷன் தானே, நீ தப்பு செய்வேன்னு தான் ரசூலுல்லாவே சொல்றாங்களே. அப்ப செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுல என்ன நமக்கு பிரச்சனை இருக்குது? அப்ப இது 3வது வகை. ஒரு தப்பு செய்யறோம், அது மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஆமா நான் செஞ்சது தப்பு தாம்னு சொல்லி என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஏன் சக அடியானுக்கு செய்த பாவத்தை, அநீதத்தை அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சக முஸ்லிமுக்கு, சகோதரனுக்கு நாம செய்யற அநியாயத்தை அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான். இது 3வது வகை. இறுதியாக கடைசியாக ஒரு பாவம் செய்ததாக நம் மீது குற்றச்சாட்டு வருகிறது. செய்யல, பாவம் செய்யல, ஆனா தப்பு செஞ்சதாக நம் பேர்ல குற்றச்சாட்டு வருகிறது. என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இல்லைன்னு மறுத்துறணும். அல்லாஹ் மேல சத்தியமிட்டு அந்த பாவத்தை செய்யலன்னு மறுத்துறணும். இப்படியாக பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கான பல வழிகளை, ஒரு பாவம் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு தெரியுது, அல்லாஹ் யாருக்குமே வெளிப்படுத்தல, என்ன செய்யலாம்? நாம முன் வந்து ஒத்துக்கிட்டு தண்டனையை வாங்கலாம். ஒரு பாவம் செய்கிறோம், யாருக்கும் தெரியல, நாம யார்கிட்டையும் சொல்லாம அல்லாஹ் கிட்ட தனிமையில மன்னிப்பு கேட்கலாம். ஒரு பாவம் செய்கிறோம், மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தைரியமா மன்னிப்பு கேட்டணும். ஒரு பாவம் செய்ததாக குற்றச்சாட்டு வருகிறது என்றால், செய்யலன்னு தைரியமா அல்லாஹ் மேல சத்தியமிட்டு என்ன பண்ணிடணும்? அதை மறுத்து விட வேண்டும்.
இப்படியாக என்ன செய்யணும், பாவ மன்னிப்புகளை பெறுவதற்கான பல வழிகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதன் அடிப்படையில் நாமும் நம்முடைய காரியங்களுக்கான பாவ மன்னிப்பை இறைவனிடத்திலே கேட்டு பெறக்கூடிய மக்களாக மாறுவோம். அப்படி மாறுகிற நல்ல வாய்ப்பினை வல்லல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.